ஞானகுரு அவர் கொடுக்கக்கூடிய வாக்குகள், அவரை சந்திப்போருக்கு கொடுக்கக்கூடிய வாக்குகளை எப்படியெல்லாம் கொடுக்கின்றார் என்பதை சொல்லி அந்த வாக்கை பயன்படுத்த வேண்டிய முறைகளையும் சொல்லுகின்றார். காரணம், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் இந்த வாழ்க்கை மனித வாழ்க்கையே மாய வாழ்க்கையாக இருக்கின்றது, இதில் நீ எதை காணப்போகின்றாய், எதை காண வேண்டும் என்று எனக்கு குருநாதர் உணர்த்தியதைத்தான் உங்களுக்குள்ளும் இங்கே எனக்கு நல்வழி காட்டி அருள்வழியை செல்லச் செய்த அதே வழிப்படிதான் உங்களுக்கும் இதை செயல்படுத்தீர்கள் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் வாக்கு என்பது வித்து. அக்ரிகல்ச்சரில் ஒரு வித்தை தயார் செய்து கொடுப்பது போன்றுதான் தீமையை நீக்கக்கூடிய, நோய்களை நீக்கக்கூடிய, உணர்வை ஒளியாக மாற்றக்கூடிய வித்துகளைத்தான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஆகவே வாக்குடன் இதை கொடுக்கப்பட போகும்போது இதை பயன்படுத்த வேண்டிய முறைகள் மிகவும் முக்கியமானது. குருநாதர் எனக்கு, அதாவது மாமகரிஷி ஈஸ்வராய எனக்கு ராஜ தந்திரமாகத்தான் அதை பதிவு செய்தார். அதே போன்றுதான் உங்களுக்குள்ளும் தந்திரமாக உங்களுக்குள் இதை பதிவு செய்கிறேன் என்று சொல்லி, இந்த தந்திரமாக என்றால் அந்த வித்து நமக்குள் பதிவானது ஆழமாக அது ஊன்றி நன்றாக வளர வேண்டும், பலன் கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் தந்திரமாக இதை செயல்படுத்தினேன் என்று சொல்லுகின்றார். ஏன்னா சில விதைகளை நாம் விவசாயத்தில் போட்டாலும் கூட எறும்போ கோழியோ மற்ற பறவைகளோ கொத்தி தின்றுவிட்டால் பலன் காணாது போய்விடும். அதுபோன்று ஆகிவிடக்கூடாது என்பதற்குத்தான். அதனால்தான் முதலிலே இதை தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றார். நோய்கள் போய்விடும், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று யாம் சொன்னால் எங்கெங்கே என்னுடைய நோய் என்னை விட்டு போயிரு என்று அதைத்தான் திரும்ப எண்ணுகின்றார்கள். குடும்பத்திலே கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்வார்கள், அதையெல்லாம் நீங்கிவிடும், நன்றாகிவிடுங்கள் என்று சொல்வோம். நீங்கள் சொல்கிறீர்கள் என் பையன் படுகிற, அவன் செய்கிற சேட்டை, அவன் என்னை எப்பொழுது பார்த்தாலும் எதிர்த்துக் கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி வாக்கினை அடுத்த கணமே ஜீவனற்றதாக மாற்றிவிடுகின்றார். அது சிரமப்பட்டு தந்திரமாக உங்கள் உடல் அருள் பாய்ச்சி அருஞான வித்தை உங்களுக்குள் தங்க வைக்க வேண்டும் என்றுதான் நாம் முயற்சி செய்கின்றேன். ஆக நமக்கு கொடுக்கக்கூடிய வித்து, நமக்கு வழிகாட்டக்கூடிய ஞான குரு நமக்குள் அதை விளைய வைக்க வேண்டும் என்றுதான் நம்மை அணுகி வருகின்றார். அதைத்தான் இங்கே தெளிவுபடுத்துகின்றார். காரணம், நீங்கள் அல்ல, உங்களுக்குள் ஏற்கனவே பதிந்த சாப அலைகளோ மற்ற தீய அலைகளோ அந்த உபதேச உணர்வை ஆழமாக பதிவு செய்ய விடாதபடி அது தள்ளிவிடுகின்றது அல்லது தடுத்து விடுகின்றது. அதைத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நீங்கள் எப்படியும் பெற வேண்டும், பெறுவீர்கள், பெற்று தீமையிலிருந்து விடுபடுவீர்கள் என்று வாக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஒரு சிலர் பார்த்தோம் என்றால் ஆசீர்வாதம் வாங்கி விடுவார்கள், பின் ஊருக்கு கிளம்புகள் என்று சொல்லப்பட போகும்போது கொடுத்த வாக்குகள் எல்லாம் மறந்துவிட்டு திரும்ப கஷ்டத்தையே சொல்லி கஷ்டத்தையே மீண்டும் எடுத்துக் கொள்கிறார்கள். ஆக இந்த சாபனைகளே இதுக்கெல்லாம் காரணமாகின்றது, அதுவே மூலமாகவும் இயக்குகின்றது. ஆக உங்களை நான் குறையாக சொல்லவில்லை, குறையாகவும் எண்ணவில்லை. அந்த முந்தைய நிலையில் உங்களுக்குள் விளைந்தது எப்படி உங்களை இயக்கிறது அல்லது எப்படி மீள வேண்டும் என்பதற்குத்தான் வரிசைப்படுத்தி சொல்லிக் கொண்டு வருகின்றேன். உதாரணமாக உங்கள் வீட்டிலே நீங்கள் ஒருவருக்கு நல்லதை சொல்லுகின்றீர்கள், இப்படி இப்படி நடந்தால் நல்லது என்று ஆசைப்படுகின்றீர்கள், உதவியும் செய்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் சரியாக அதை பயன்படுத்த முடியவில்லை என்றால் உங்கள் மனது எப்படி வேதனைப்படுகின்றது. அதுபோன்று எம்மிடம் எண்ணில் அடங்காத பேர் வாக்கினை பெற்று செல்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஞானிகளாக வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் கொடுக்கின்றேன். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னால் குணா என்னை எத்தனையோ ஆபத்தான நிலைகளில் சிக்க வைத்து ஒவ்வொரு நொடியிலும் அந்த உணர்வின் எண்ணங்கள் எப்படி இயங்குகின்றது உன் உடலுக்குள், உன் அணுக்களுக்குள், அப்பொழுது நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை 3 லட்சம் பேரை அனுபவபூர்வமாக காட்டி இந்த உடல், இந்த மனித வாழ்க்கை எப்பொழுது எது ஆகும் என்று சொல்ல முடியாது, மாய வாழ்க்கை தான். அது நீ இதில் எதை காணப் போகின்றாய், எதை காண வேண்டும் என்பதைத்தான் தெளிவாக சுட்டி காட்டி நீ அந்த மகிழ்ச்சியின் எல்லை அடைய வேண்டும், அதுதான் நம்முடைய மனிதன் அடைய வேண்டிய சரியான இடம் என்று இதைத்தான் தெளிவாக காட்டினார், அனுபவபூர்வமாக இதை உணர்த்தினார். நம்முடைய எல்லையே அந்த மகிழ்ச்சியின் அல்வட்டம்தான், அந்த சப்தரிஷி மண்டலத்தின் இணை நிலையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். குருநாதர் எனக்கு எப்படி ராஜதந்திரமாக இதை செயல்படுத்தினாரோ அதே போன்றுதான் உங்களுக்கும் தந்திரமாக பதிவு செய்கின்றேன். இதில் நீங்கள் பின்பற்ற வேண்டும், குரு வழியில் அருள் வழி வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று குரு இதிலே சொல்லுகின்றார்கள்.